Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqeen. As-salatu was-salamu ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Kareem wa fil Furqanil Majid. Ba'd a'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim. எனதுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் அருட்பெரும் கிருபையால் புனிதம் பொருந்திய இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தான, அதாவது இத்துக்கும் மினன்னார், நரகை விட்டும் விடுதலை பெறும் இறுதி 10 நோன்புகளான அந்த இறுதி 10ஐ அடைய உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். 11 மாதங்கள் பாவங்களில் உழன்று கொண்டிருந்த தனது அடியான் எப்படியாவது தன்னை அடைந்து கொள்ள வேண்டுமே, தனது பாவ கரைகளை நீக்கி தன்னை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமே என்பதாக ஆசைப்படும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கும் ஒரு மாபெரும் அருட்கொடையே இந்த ரமலான் என்னும் மாதமாகும். அப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே தனது அடியான் தன்னை அடைந்து கொள்ள நோன்பு, தொழுகை போன்ற பல அமல்களை, பல வாய்ப்புகளை வழங்கிய இறைவன் அடுத்தபடியாக இதுவரை பசித்திருந்து விழித்திருந்த தனது அடியான் தனக்காக தன்னோடு தனித்திருந்து இந்த ரமலானுடைய முழு பயன்களையும் பெற்றுக்கொள்வதற்காக வழங்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பே, மாபெரும் ஒரு அமலே இந்த இஅ்திகாஃப் என்பதாகும். எவ்வாறு பகல் முழுக்க வேலை பார்த்த ஒருவன் தனது வேலை பழுவால் அன்று இரவு தனது மனைவியோடு தனித்திருந்து நிம்மதி பெறுவானோ, அதே போன்றுதான் 20 நாட்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு நோன்பு வைத்த ஒரு தனது அடியான் தன்னோடு தனது வீடான பள்ளியிலே தன்னோடு தனித்திருந்து நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கும் ஒரு அமலே இந்த இஅ்திகாஃப் என்ற ஒரு அமலாகும். கூறினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த ரமலானுடைய இறுதி 10இலே இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக. ஹத்தா தவஃபாஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா அவர்களை வஃபாத்தாக்கும் வரை, அவருடைய மரணம் வரும் வரை இஅ்திகாஃப் தொடர்ந்து இருந்தார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக தனது வாழ்க்கையில் தொடர்படியாக விடாப்படியாக நாயகம் செய்த ஒரு அமலாக இந்த இஅ்திகாஃப் திகழ்கிறது. ஆக அப்போதென்றால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக்கதாக, எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக இந்த இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர பெருமக்களே. அடுத்தபடியாக இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த இஅ்திகாஃபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்க போனோமேயானால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் முடித்தவர்களாக இந்த இஅ்திகாஃபை துவங்குவார்கள் என்பதாக மிஷ்காத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. நாம் 21ஆம் பிறை அந்த மக்ரிப் முடிந்ததற்கு பிறகு இந்த இஅ்திகாஃபை தொடங்கலாம். அவ்வாறு துவங்கினால் அடுத்த 10 நமக்கு பரிபூர்ணமாக முக்கம்மலாக கிடைக்கும். அந்த இறுதி 10உடைய அந்த இஅ்திகாஃப் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போன்று இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் ஒரு 5 வேளை தொழுகை நடக்கும், ஃபர்து தொழுகை 5 வேளை நடக்கும் ஒரு பள்ளியில் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் இந்த இஅ்திகாஃபுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், எந்த பள்ளியில் எல்லாம் 5 வக்து தொழுகை நடைபெறுகிறதோ, எந்த பள்ளியில் எல்லாம் ஜமாத்தாக 5 வக்து தொழுகை நடைபெறுகிறதோ அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் ஒருவராவது இஅ்திகாஃப் இருப்பது ஃபர்லே கிஃபாயா என்பதாக ஃபிக்ஹ் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். ஆக இந்த ஏன் 5 வேளை ஜமாத்தாக தொழுகும் ஒரு பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், இதை போன்ற ஒரு கேள்விதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் எழுப்பப்பட்டது. ஒருவர் பகல் முழுக்க நோன்பு வைக்கிறார், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், ஆனால் ஜமாத்தோடு தொழுகவில்லை. இவருடைய நிலை எவ்வாறாக இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சிலர் கேட்டபோது அவர்கள் கூறிய பதில், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்திலே இருப்பார் என்பதாக கூறினார்கள். ஆக என்னதான் இஅ்திகாஃப் சிறந்த முறையில் இருந்தாலும் ஜமாத்தோடு ஒருவர் தொழுகவில்லை என்றால் அந்த இஅ்திகாஃப் ஒரு பயனற்ற ஒன்றாக ஆகிவிடுகிறது. எனவே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் ஜமாத்துடன் சேர்ந்து தக்பீர் தஹ்ரீமாவுடன் சேர்ந்து 5 வக்து தொழுகைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் தனது உணவு மற்றும் உறக்கம் போன்ற தேவைகளை பள்ளிக்குள்ளேயே முடித்துக் கொள்ளலாம். அதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அடுத்தபடியாக குளிப்பு போன்ற தேவைகளுக்காக குளிப்பு கடமையானால் மட்டும் பள்ளியை விட்டு வெளியே வரலாம். இதுவல்லாத
இன்னும் சில தேவைகளை பற்றி பார்க்க போனோமேயானால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டும் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் இஅ்திகாஃப் இருக்கும் சமயத்திலே என்பதாக அறிவிக்கிறார்கள். அதன்படி நமது மிக அத்தியாவசியமான முக்கியமான தேவைகளுக்காக வீட்டிற்கு சென்று விட்டு வரலாம். ஆனால் அவ்வாறு வீட்டுக்கு சென்று வரும்போது மனோ இச்சையுடன் மனைவியை தொட்டாலோ, மனைவியை முத்தமிட்டாலோ அல்லது உடலுறவு கொண்டு விட்டாலோ இஅ்திகாஃப் என்பது முறிந்துவிடும். இதுவல்லாது தேவையில்லாமல் பள்ளியை விட்டு வெளியேறினாலே இஅ்திகாஃப் முறிந்துவிடும். அடுத்தபடியாக வியாபார ரீதியாக பார்க்க போனோமேயானால் ஒருவர் தனது சுய தேவைக்காக, தனது அத்தியாவசிய தேவைக்காகவோ அல்லது தனது குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைக்காகவோ வியாபாரத்தை பற்றி பள்ளியில் பேசிக்கொள்ளலாம், வியாபாரம் ரீதியாக பள்ளியில் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த வியாபாரத்துடைய பொருளை பள்ளியில் வைப்பது மக்ரூஹ் என்பதாக ஃபிக்ஹ் கிதாப்களிலே எழுதுகிறார்கள். சரி, பெண்கள் எவ்வாறு இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று பார்க்க போனோமேயானால் பெண்கள் ஆண்களுக்கு தன்னுடைய ஔரத்துக்களை காட்டாமல் மறைத்தவர்களாக எந்த இடத்தில் 5 வக்து தொழுகைகளை சரியாக தொழுக முடிகிறதோ அந்த இடங்களில் இஅ்திகாஃப் இருந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வீடுகளின் அறைகளிலே இஅ்திகாஃப் இருந்து கொள்ளலாம் என்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது நிஸ்வான் மதரசாக்கள் போன்ற பெண்கள் மதரசாக்களிலும் பெண்கள் இஅ்திகாஃப் இருந்து கொள்ளலாம். சரி, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஆடையிலே ஒரு முறை ஒரு பொட்டு அளவு நஜீஸ் பட்டு விடுகிறது. ஓடுகிறார்கள், விறுவிறுவென்று சென்று ஆற்றிலே அதை நன்கு தேய்த்து கழுவி விட்டுதான் எழுந்து வேலை வருகிறார்கள். இதை பார்த்து மக்கள் அனைவரும் குழப்பத்தை ஆழ்ந்து விடுகிறார்கள். கேட்கிறார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில், எங்க அபூ ஹனீஃபா, நீங்க தானே சொன்னீங்க ஆடையில ஒரு திருஹா அளவுக்கு நஜீஸ் இருந்தாதான் கழுவணும், அதற்கு கீழே இருந்தா கழுவ தேவையில்லைன்னு. இப்ப நீங்களே இந்த ஒரு பொட்டுக்கு போய் ஆத்துல இப்படி உட்கார்ந்து தேய்ச்சி கழுவிட்டு இருக்கீங்களே, என்ன அது நியாயம் என்பதாக மக்கள் அவர்களை பார்த்து கேட்டபோது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய அழகான பதில், தாலிகல் ஃபத்வா ஹாதா தக்வா. தாலிகல் ஃபத்வா, அது ஃபத்வா, மார்க்க சட்ட அடிப்படையில் நான் எழுதிய சட்டம், அது ஃபத்வா. ஹாதா தக்வா, இது என்னுடைய தக்வா, என்னுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதாக கூறினார்கள். ஆக தக்வாவின் அடிப்படையிலே இந்த இஅ்திகாஃபை நாம் பார்க்க போனோமேயானால் ஒரு அடியான் தனது இறைவனுடன் ஒரு வருடம் முழுக்க மக்களோடு ஒன்றி உருவாடி கொண்டிருக்கும் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுடன் கழிக்கும் ஒரு 10 நாட்கள் தான் இந்த இஅ்திகாஃபுடைய அந்த காலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ நியாமத்துக்களை நமக்கு வழங்கியுள்ளான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடன் நாம் இணைந்திருக்கும் இந்த 10 நாட்களிலே மற்ற உலக சிந்தனைகள் அனைத்தையும் விடுத்து அல்லாஹ் ஒருவனையே அவனுடனே நம்முடைய சிந்தனைகளை கலந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இஅ்திகாஃபிலே எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால் கிதாபிலே எழுதுகிறார்கள், அல்லாஹுடைய திக்ரை, அவனுடைய எண்ணத்தில் அவனை திக்ர் செய்தவர்களாக, அவனுடைய கலாமான அவனுடைய பேச்சான குர்ஆனை ஓதியவர்களாக, அவனை வணங்கி வழிபட்டவர்களாக இந்த இஅ்திகாஃபை கழிக்க வேண்டும். இதை பற்றி, இந்த இஅ்திகாஃபை பற்றி லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற அரபிக் கிதாபிலே இவ்வாறாக எழுதுகிறார்கள், ஹுவ கல்வத்தே மஷ்ரூஇய்யா, ஷரியத்தாக்கப்பட்ட ஒரு கல்வத், தனிமை என்பதாக எழுதுகிறார்கள். ஆக அது மட்டுமல்லாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பது பற்றி கூறும்போது, லம் யுகாலித்துன் நாஸ, மக்களோடு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அந்த நிலையில் தான் இஅ்திகாஃப் கொண்டிருந்தார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். ஆக மக்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கே தலைவர், அப்பேற்பட்ட தலைவரே மக்களோடு கலந்து கொள்ளாமல் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம், எந்த அளவுக்கு மக்களோடு கலந்து கொள்ளாமல் இஅ்திகாஃபை கழிக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய நினைவில் இந்த இஅ்திகாஃபை கழித்தவர்களாக சுவனத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.